கதை பார்க்க போறோம். யானையும் எறும்பும். யானையும் எறும்பும் கதை பார்க்க போலாமா? கதை பார்க்கறதுக்கு முன்னாடி இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதை கேட்க போகலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு குட்டி யானை இருந்துச்சாம். அந்த குட்டி யானை ரொம்ப சேட்டக்கார யானையா. எல்லா விலங்குகள்கிட்டையும் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்குமா. அந்த குட்டி யானையோட பேரு என்ன தெரியுமா? அந்த குட்டி யானையோட பேரு ஜம்போ. ஜம்போ உருவத்துல பெருசு அப்படிங்கறதுனால மத்த எல்லா விலங்குகளையும் எப்பொழுதுமே வம்பிக்கிட்டே இருக்குமா. அந்த சேட்டக்கார குட்டி யானை ஜம்போ யானை ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருந்துச்சான். வர வழியில எறும்புகள் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்துச்சான். தனக்கான உணவை சேகரித்து தன்னுடைய வீட்டுல சேமித்து வைத்துக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் ஜம்போ யானை. என்ன இது குட்டி குட்டி உருண்டையா தூக்கி தூக்கி அதோட வீட்டுக்குள்ள போட்டு வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வம்பளுக்கணும்னு நினைச்சுச்சான் நம்ம குட்டி ஜம்போ யானை. பக்கத்துல இருக்க நீரை எடுத்து அந்த எறும்பு மேல அப்படியே தெளிச்சு விட்டுச்சான். நன்கு போன தலைவன் எறும்பு யானையை பார்த்து சொன்னிச்சான், நீ ஏன் இப்படி என் மேல தெளிச்ச? நாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, உணவு சேகரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இது தப்பு இல்லையா அப்படின்னுச்சான். என்னது உணவு சேகரிச்சியா? கொஞ்சோண்டு உணவை எடுத்துட்டு போய் அங்கங்க போய் வைக்கிறது வேலையா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்ற? என்ன பாத்தியா நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னுச்சான். உடனே தலைவன் எறும்பு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே போயிருச்சான். அந்த காட்டுக்குள்ள வேடன் ஒருவன் விலங்குகளை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்தானா. இயற்கையிலேயே அவன் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருந்தானா. ஆனா இதை பார்த்த யானை, ஐயோ நம்ம மாட்டுக்கு போறோம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த வேடன் நினைக்கிறமா செஞ்சா மயக்க ஊசி கொண்ட அந்த துப்பாக்கி எடுத்து அந்த யானையை சுட போனான். யானை அங்க வலைய பார்த்துட்டு இருந்துச்சு. வேடன் சுட போனான். அதை பார்த்த எறும்பு அந்த வேடனை நல்லா கடிச்சு வச்சிருச்சு. கடிச்சு வச்சதை பார்த்துட்டு வேடன் கத்த யானை சுடச்சு ஒரே போயிடுச்சு. யானை நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் அந்த காட்டை விட்டே போயிட்டானா அந்த வேடன். இந்த யானை பார்த்துட்டே இருந்துச்சான். ஆஹா நம்ம வசமா இந்த வேடன்ட்ட மாட்டிருப்போமே அப்படின்னு நினைச்சுச்சான். நம்மள எறும்புல காப்பாத்துச்சு அப்படின்னு எறும்பு கிட்ட போய் அது பேசிச்சான். நான் ஒரு அற்பமான ஒரு ஜந்துவா நினைச்சேன். ஆனா நீ என்னை எவ்வளவு பத்திரமா காப்பாத்திட்ட. உனக்கு என்ன சொல்றதே தெரியல. என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அதுவும் இல்லாம உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் உன்னை வம்பளுக்கவே மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல யாரையும் வம்பளுக்க மாட்டேன் அப்படின்னுச்சான். எறும்பு சந்தோஷமா அதை நண்பனை ஏற்றுக்குச்சான். அதுக்கப்புறம் யானை எறும்புக்கு எப்பொழுதும் உதவி செஞ்சுதான். எறும்புக்கு மட்டும் இல்ல மற்ற குட்டி குட்டி விலங்குகளுக்கும் யானை நண்பன் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் காட்டுல எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரையும் நம்ம எப்போதும் அற்பமா எண்ணவே கூடாது. சரியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.